நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்போயுமே அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைங்க. அதுதான் நம்ம தாரக மந்திரம். நிச்சயமாக இந்த ஊரும் உலகம் நல்லா இருக்கும். சரிங்களா? இன்றைக்கி என்ன பதிவு அப்படின்னா, அதாவது 10S அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. ஃபிசிக்ஸில் ஃபார்முலா இருக்குது, கெமிஸ்ட்ரியில் ஃபார்முலா இருக்குது, பாட்டனி, ஜுவாலஜி எல்லாத்துலேயும் ஃபார்முலா இருக்குது. நம்ம லைஃப்லேயும் ஒரு ஃபார்முலா இருக்குது. இது என்ன அப்படின்னா, நான் சொல்ல போகிற ஃபார்முலா எப்படின்னா, நம்ம லைஃப்பை வந்து எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக, பீஸ்ஃபுல்லாக, வெல்த்தியாக வச்சுக்கிறது அப்படிங்கிற ஃபார்முலா தான். சரிங்களா? அந்த 10S அப்படின்னா என்னென்னா ஒவ்வொரு எஸ்ஸாக சொல்ல வரேன். சரிங்களா? ஒரு எஸ் வந்து சால்ட்டை நீங்கள் அவசியம் குறைச்சே ஆகணும். புரியுங்களா? சால்ட்டு. ஏன்னா உப்பு அதிகமாக இருந்தால் உப்புச்சத்து வந்துடும். ஸோ அந்த உப்பை வந்து அளவாக சாப்பிடுங்க. உப்பில்லா பண்டம் குப்பையில்லைங்கிறது அப்புறம், ஆனால் உப்பை வந்து அளவாக போட்டு சாப்பிடுங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற உப்பு வந்து நல்ல உப்பே கிடையாது. கடலிருந்து முதல்ல நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின உப்புனா அவ்வளவு தங்கமான உப்பு. ஆனால் இன்றைக்கி எல்லாமே அயோடைஸ்டு சால்ட் அப்படிங்கிற போர்வையில் உப்பில் என்னத்தனதே கலந்து என்னமோ செய்கிறான். அந்த உப்புனாலே வியாதி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ சால்ட்டை குறைங்கள். அடுத்து ஸ்வீட்டு வந்து என்ன அப்படின்னா எல்லாமே அளவு தான். விருந்து மருந்து 3 நாள் அப்படிம்பாங்க. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சும்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்வீட்டை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிங்க. சாப்பிட்றவங்க சாப்பிடுங்க. உங்களுக்கு ஒன்றும் உடம்புல ஒரு சேலஞ்சஸும் இல்லைன்னா நீங்கள் ஸ்வீட்டை நல்லா சாப்பிடுங்க. அடுத்து ஸ்மோக்கிங். இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா ரயில் புகை விட்ட மாதிரி விட்டுக்கிட்டே இருக்காங்க. சில பேரெல்லாம் வந்து அந்த சிகரெட்டை குடித்தா தான் எனக்கு மோஷன் வரும், சிகரெட்டை குடித்தா தான் என் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், சிகரெட் இல்லைன்னா என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி. சிகரெட்டே குடிக்காதவங்கள பாருங்கள், நல்லா தான் இருக்காங்க. அவங்களும் உங்களை மாதிரி நல்லா தான் யோசிக்கிறாங்க, நல்லா அறிவாளியில் தான் இருக்காங்க. அதனால் சிகரெட்டு குடித்தாதான் எனக்கு யோசனை வருங்கிறதெல்லாம் வந்து சும்மா அது. அதாவது அந்த சிகரெட்டு குடிக்கிறதுக்கு நம்ம கண்டுபிடிச்ச ஒரு காரணமே தவிர சிகரெட்டுக்கும் யோசனைக்கும், சிகரெட்டுக்கும் சிந்தனைக்கும், சிகரெட்டுக்கும் சுறுசுறுப்பும் எந்த சம்மந்தமும் இல்லைங்கிறது தான் உண்மை. சரிங்களா? அடுத்து வந்து ஸ்ட்ரெஸ். இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி கடைசியில் நான் உங்களுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி ஒன்று சொல்கிறேன். சரிங்களா? அடுத்து ஸ்லீப். கட்டாயமாக வந்து எல்லா பேருமே கரெக்டாக 6 to 8 மணி நேரம் தூங்கி ஆகணும். வயசாக தூக்கம் கொஞ்சம் குறையும். ஸோ அது பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் யூ மஸ்ட் பி ஸ்லீப் அட்லீஸ்ட் 6 to 8 hours. நல்லா தூங்குனீங்கன்னா உங்கள் உடம்பு நல்லாயிருக்கும். அடுத்த நாள் நீங்கள் வேலை பார்க்குறதுக்கு அந்த உடம்பு அழகாக ஒத்துழைக்கும். அதை விட்டுட்டு நைட்டெல்லாம் மொபைலை நோண்டிட்டு 2 மணி 3 வரைக்கும் முடிச்சு பார்த்துட்டு 3 மணிக்கு மேலே தூங்கி காலையில் 7 மணிக்கு எழுப்பும்போது கண்ணை தொடச்சிக்கிட்டு அப்படியே எழுப்புறவங்கள கண்டாவே வெறுப்பா அப்படிலாம் இருக்காதீங்க. ஸோ நல்லா தூங்கி எழுந்திரிங்க. கரெக்டாக சாப்பிடுங்க, கரெக்டாக தூங்க, கரெக்டாக இருங்க. ஸ்லீப் வந்து கரெக்டாக அந்த 6 to 8 hours நல்லா தூங்கிடுங்க. சரிங்களா? அடுத்து சைஸ். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியெல்லாம் அந்த கார்ட்டூனில் போடுவாங்க, கம்ப்யூட்டர் வந்து பெருசாக இருக்கும், அதுக்கு முன்னாடி ஆள் வந்து சிறுசாக உட்காந்துருப்பான். அப்புறம் கம்ப்யூட்டர் சைஸை கொஞ்சம் சிறுசாக்குனாங்க, ஆள் கொஞ்சம் பெருசானா. அப்புறம் கம்ப்யூட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுசாக வந்து லேப்டாப்பு பேடு சைஸுக்கு வந்துடுச்சு. இப்போ ஆட்கள் என்ன பண்ணுறான், 2 பக்கமே ஸ்நாக்ஸை எடுத்து சாப்பிட்டு பெருத்து போய் சில கார்ட்டூன்லாம் பார்த்தோம்னா பயங்கர காமெடியாக இருக்கும். இவ்வளோ பெருசாக இருப்பான், கம்ப்யூட்டர் பார்த்தா இத்தினியூண்டாக இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா ஒபிசிட்டி. அந்த ஒபிசிட்டிக்கு என்ன காரணம், அது நம்ம தான் காரணம். நம்ம சாப்பிடாமலாம் எதுவுமே வராது. ஸோ உங்கள் உடம்பை கண்ட்ரோலில் வைங்க. சைஸை கண்ட்ரோலில் வைங்க. அடுத்து சர்வீஸ். நம்ம நிச்சயமாக வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு நல்ல சர்வீஸ் பண்ணணும். சர்வீஸ் பண்ணோம்னா தான் நல்லாயிருக்கும். சர்வீஸ்னால் சேவை செய்யுங்க. சேவைன்னா உதவின்னு கூட வச்சுக்கலாம். சரிங்களா? உங்களால் என்ன முடியுதோ அந்த உதவி செய்யுங்க. ஹெல்த்தாக இருந்தால், அதாவது ஃபிசிக்கலாக ஒரு சப்போர்ட் பண்ணலாம், உதவி தான். மாரல் சப்போர்ட் பண்ணலாம், ஃபைனான்சியல் ஏதோ ஒரு சப்போர்ட்டை கொடுங்க. சரிங்களா? அடுத்து சேச்சுரேட்டட் ஃபாட்டி ஃபுட். சரிங்களா? சேச்சுரேட்டட் ஃபாட்டி ஃபுட். நிறைய வந்து இன்றைக்கி ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்டு நீங்கள் ஒபிசிட்டி ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த ஃபுட்டு தான். இன்றைக்கி எல்லா பேருமே வந்து இந்த பீஸா பர்கர் திங்கிறதெல்லாம் வந்து நாங்கள் நவநாகரிக உலகத்துக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எங்கே போகிறீங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்களே மண் அள்ளி போட்டுக்கிட்டுருக்கீங்க. சரிங்களா? அதெல்லாம் இப்போ வந்து உலகத்தில் அப்போ வந்து அந்த மெக்டொனால்ட்ஸு, KFC கண்டுபிடிச்ச காலத்திலே அதெல்லாம் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னவங்களும் இருக்காங்க. ஆனால் அதை பிஸ்னஸாக கொண்டு போய் சக்ஸஸ் ஆனவரும் இருக்கிறார். அவர் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆனார். ஆனால் இதை சாப்பிட்டு எத்தனை பேர்த்து வாழ்க்கையில் பிரச்சனை வந்துருக்குன்னு தெரியுதுங்களா? ஸோ அதில் இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஃபுட்டு அதை தவிர்த்துருங்கள். சரிங்களா? அடுத்து வந்து ஸ்பிரிட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஆல்கஹால். எஸ்ஸில் இது ஒன்று. இப்போ ஆல்கஹால் இல்லைன்னா வந்து மனுஷனே இல்லைன்னு ஆகிப்போச்சு. என்ன சொல்கிறதுலே தெரியல. தமிழ்நாட்டிலலாம் பார்த்தோம் அப்படின்னா தீபாவளி பொங்கல் வருது அப்படின்னா வந்து பிஸ்னஸ் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஒரு நாளைக்கு 200 கோடி 300 கோடின்னு டார்கெட் போட்டு மக்களை அடித்து வெளுக்கிறாங்க. சிறுசுலேருந்து பெருசு வரைக்கும் இவ்வளோ தான் குடிக்கணும்னு கணக்கில் போல இருக்குது. நினச்சா உண்மையிலே உலகம் எங்கே போயிட்டுருக்குன்னு தெரியல, என்ன போய் ஆக போகிறோம்னு தெரியல. ஸோ அதனால் அதை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணுங்கள். அடுத்து செடிட்ரி லைஃப் ஸ்டைல் அவாய்ட். அதாவது இன்றைக்கெல்லாம் வந்து எல்லா பேருமே மேல்நோக்காமல் வேலை செய்யணும் அப்படின்ட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதாவது வேலை செய்ய அப்படின்னா அழுங்காமல் நீங்கள் உங்கள் உடம்புக்கு வேலை கொடுத்து உங்கள் உடம்பை டயர்டாக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு தூக்கம் தாராளமாக சூப்பராக வரும். அதை விட்டுட்டு நடக்கிற போதே மெதுவாக நடந்து
உடற்பயிற்சி அப்படின்னா கிலோ என்ன விலைன்னு கேட்டு அப்புறம் என்ன ஆகும், உடம்புல எல்லா வியாதி வரும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் உடம்புக்கு எக்ஸசைஸ் பண்ணி அதாவது காலையில் ஒரு 10 நிமிஷம், சாயந்தரம் ஒரு 10 நிமிஷம் மினிமம் ½ அன் ஹவர் 1 ஹவர்லாம் அழகாக செய்யலாம். நான்லாம் நிறைய பார்த்துருக்கேன். பயங்கர ஸ்டவுட்டாக இருந்த பசங்கள்லாம் இன்றைக்கி வந்து அப்படியே ஸ்லிம்மாக இருக்கான். ஸ்லிம்மாக இருந்த பசங்களாம் தின்னு போட்டு நல்லா இந்த மாதிரி இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்கவுங்க ஃபுட் ஸ்டைல், அவங்கவுங்க லைஃப் ஸ்டைல். ஸோ உங்கள் லைஃப் நல்லா இருக்குன்னு இதை ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா? இந்த வாக்கிங் போங்க, ஜாக்கிங் போங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணி உடம்ப நல்லபடியாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் நல்லது. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும், சரிங்களா? அதனால் இந்த 10S ஃபார்முலா வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா? ஒவ்வொன்றா சொல்லியிருக்கேன். அதனால் ரிப்பீட்டடாக கேட்டிங்கன்னா தான் என்னென்ன எஸ் வருது அப்படின்னு சொல்லி எல்லாமே எஸ்ஸில் ஸ்டார்ட் பண்ணால் 10S ஃபார்முலான்னு சொல்லியிருக்கேன். பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உன் வாழ்க்கை உன் கையில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரெஸ்ஸை போக்குறதுக்கு உங்களுக்கு ஒரு காமெடி சொல்கிறேன் கடைசியாக, சரிங்களா? அதாவது என்ன படம்னு தெரியல, கவுண்டமணி அதில் வந்து ஜெயிலிருந்து வந்துட்டு வந்துட்டு சாமிக்கு போய் தேங்காய் உடைக்கலான்னு போய் கடையில் போய் தேங்காய் கேட்பார். தேங்காய் கேட்டோன்னே அவர் பார்த்துட்டு வகையாக தேங்காய் வச்சுருப்பாருங்களா. ஒரு தேங்காய் பற்றி என்ன விலைன்னா 10 ரூபா அப்படிம்பார். இன்னும் 10 ரூபாயா அப்படின்னா தேங்காய் கடைக்கு என்ன உள்ளேருந்து வர்றியா அப்படிமா. அப்போ கவுண்டமணி உங்களுக்கு தெரியுங்களா, கவுண்டமணி நக்கலை பற்றி நம்ம உள்ளேருந்து இவனுக்கு எப்படி தெரியும், அவனை எனக்கா தேங்காய் கொடுக்க மாட்டேங்கிற, அவனை வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு நேராக போய் சாமிகிட்ட போய், சாமி நான் என்ன சாமி கேட்டேன், எங்கள் வீட்டுக்கு சட்னி அரைக்கவே தேங்காய் கேட்டேன், உனக்கு உடைக்கத்தானே சாமி தேங்காய் கேட்டேன், அந்த தேங்காய் கொடுக்க மாட்டேங்கிறேன் சாமி அப்படின்ட்டு அவனை வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு என்ன செய்வார், போகிற போக்கில் தூக்கி விட்டு போயிடுவார். தேங்காயில் பாம்பு வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. அப்போ உசிலமணி வந்து புரோகிதராக இருப்பார். அப்படியே பதக்கா நடந்து வருவார். சாமி 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 அப்படின்னு, என்னடா அப்படின்னு, தேங்காயில் பாம்பு வச்சுட்டாள், தேங்காயில் சட்னி வைப்போல், சாம்பார் வைப்போல், பாம்பை போல வச்சுட்டாலே அப்படின்ட்டு அந்த மாதிரி ஊரே பரப்பி விட்டு என்ன ஆகும்னா ஊரே தேங்காயில் பாம்பு ஓடி கடைசியில் ஒரு வழியை பிடிச்சிடுவாங்க. அந்த மாதிரி காமெடியெல்லாம் பாருங்கள், நல்லா சந்தோஷமாக இருங்க, ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. வாழ்க்கையில் என்றைக்குமே ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது என்னங்க, நம்ம பார்த்து நினச்சாதாங்க ஸ்ட்ரெஸ்ஸு. சந்தோஷமாக இருங்க, விடுங்க. அதாவது இந்த கணத்தில் எதுவுமே நம்மக்கிட்ட இல்லை. நல்லபடியாக நடக்கும்னு நினைங்க, நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும். நாளைக்கு நம்ம நல்லா இருக்கணும்னா இன்றைக்கி நம்ம நல்லது செய்யணும், சரிங்களா? முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும்னு சொல்லியிருக்காங்களா. நமக்கு நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான். ஸோ நாம் நாளைக்கு நல்லா இருக்கணும்னா இன்றைக்கி நம்ம நல்லது செய்யுங்க. நம்ம பிள்ளைகளோட வாழ்க்கை நாளைக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு இன்றைக்கி நம்ம நல்லது செய்யுங்க. 4 பேர்த்துக்கு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நல்லது செய்யுங்க. நம்ம நல்லா இருப்போம், நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்குது, இந்த நாடு நல்லா இருக்குது, உலகம் நல்லா இருக்குது. அதுதான் என்னோடய கோரிக்கை. எல்லா பேருமே யோசிங்க, எல்லா பேரும் நல்லா இருக்குன்னு நினைங்க. தேங்க்யூ வெரி மச்.